இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வார்த்தைகள். மறுபடியும் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். ஓய்வு நாளை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஓய்வு நாள் மனிதனுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினது. ஓய்வு நாள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது வேலை செய்வதை விட்டு ஓய்ந்திருத்தல், அதான் ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் சொல்லுது. இப்போ யூத ஜனங்களுக்கு 7வது நாள் ஓய்வு நாள், அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருந்துச்சு. ஓய்வு நாளை குறித்து பார்க்கும் பொழுது படைப்பின் நியதியாக காணப்படுகின்றது. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் பார்க்கும் பொழுது கடவுள் வீழ்ச்சிக்கு முன்னதாக படைத்த உடனே மனுஷனை படைத்தது எதுக்கு அப்படின்னு சொன்னால் படைத்தவரை ஆராதிப்பதற்காக கடவுள் படைத்தார். ஆகவே ஓய்வு நாளை கர்த்தர் ஏற்படுத்தினார். இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 4வது கட்டளையாக சொல்லப்படுகிறது, படைத்த ஆண்டவரை தொழுது கொடுத்து தான் நம்ம ஆராதனைக்கு ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்க போகிறோம். இதே இது உபாகமத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளை குறித்து சொல்லும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து மீட்டவரை, இன்றைக்கு நம்ம பாவத்திலிருந்து மீட்டவரை ஆராதிக்க தான் நம்ம தேவாலயத்துக்கு போகிறோம். அதை யூதர்கள் வைத்திருந்த 7ஆம் நாளிலிருந்து மாற்றப்பட்டு வாரத்தின் முதல் நாளாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஓய்வு நாளில் அவங்க இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணாங்க. நம்ம மரித்த ஆண்டவரை வணங்கலை, உயிர் தெழுந்த ஆண்டவரை வணங்குகிறோம். அவர் வாரத்தின் முதல் நாள் உயிரோடு எழுந்தார். ஆராதனை மிக முக்கியமானது. ஆகவே ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ளணும். ஆராதனைங்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் 2 முக்கியமான காரணங்களுக்காக திருச்சபைக்கு வரணும். ஒன்று படைத்த கடவுள், 2வது நம்மை பாவத்திலிருந்து மீட்ட கடவுள். அந்த கடவுள் பிதாவான கடவுளால் இந்த உலகத்தில் குமாரனாக அனுப்பப்பட்டு பாவமில்லாதவராய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவராய் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர், அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கின்ற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் திருச்சபைக்கு வருகிறோம். ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை புரிந்து விசுவாசிகள் கவனமாக ஓய்வு நாளை கை கொள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.